ஹலோ வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் பேக் டு another சென்னையின் வீடியோ. ஏன்னா அது ரொம்ப நாள் ஆலய காணுமே சென்னையின் பற்றி நீங்கள் கேட்கலாம். சென்னையின் வாடி 2 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. எனக்கும் நல்லா கல்யாணம் ஆச்சு. ஸோ அதனால ட்ராவலிங் ஈவினிங் எல்லாம் ஏகப்பட்ட வேலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால வீடியோஸ் பண்ண முடியல. ஒடிசா கேம் தான் நான் வெளில இருந்தேன், கேரளா கேம் வந்து வெளில இருந்தேன். ஸோ அந்த கேம்ஸையும் பார்க்க முடியல. அப்புறம் தான் கேமோட ஹைலைட்ஸை பார்த்தேன். அண்ட் வந்து பட் ஹோப்ஃபுல்லி ஃப்ரம் நவ் வில் பி மோர் ரெகுலர். நான் எல்லா கேம்ஸ்க்கும் ரிவ்யூ அண்ட் ஹோப்ஃபுல்லி வாட்சலாம் முடிஞ்சால் சேர்ந்து பண்ணுவேன் நான். அண்ட் இது வந்து ஒரு சாதாரண மேட்ச் இல்லை, சென்னையினுடைய ஹோம் மேட்ச். சென்னை நான் கம்மிங் பேக் ஹோம் மர்ன் அரினாக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுல் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் மர்ன் அரினால் ஆடி. ஸோ அதனால ஒரு பஸ்ஸா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன்னா, அஃப்கோர்ஸ் சென்னை ஃபுட்பால் வந்து நம்ம நேரு ஸ்டேடியம் நடந்தாலே நல்ல ஒரு ஃபேன்ஸ் கரகோஷத்தோட நிறைய பேர் போவீங்க. ஹோப்ஃபுல்லி நீங்களாம் போவீங்க. மேட்சுக்கு போறீங்கன்னா கமெண்ட் போடுங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன் 5 PM கிக் ஆஃப். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் வெரி குட் க்ரௌடு. கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க, லைக் இந்த ஈஸ்ட் ஸ்டாண்டு, அப்புறம் ஹெச்லோரு, அப்புறம் ஏ பிளாக் 2-3 ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ என்னெல்லாம் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ ஐ எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு கோ இன் டீசன்ட் க்ரௌட். அஃப்கோர்ஸ் சூப்பர் மச்சன்ஸ் இருப்பானுங்க, அப்புறம் பீஸ்ட் அண்ட் ப்ளூஸோ ஐ திங்க் தே வில் பி இன் ஏ பிளாக் நினைக்கிறேன். ஐம் நாட் எக்ஸாக்ட்லி ஷுர். பட் யாரெல்லாம் முடியுமோ தயவு செய்து ஸ்டேடியம் போய் மேட்ச் பாருங்க. புக் மை ஷோட தான் டிக்கெட்ஸ் இருக்கு. டிக்கெட் வெரி டீசன்ட் ப்ரைசஸ்க்கே இருக்கு. 200 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா அப்படின்னு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணி மேட்ச் நேரில் போய் பார்த்துட்டு நம்ம சென்னை எஃப்சி பாஸ்க்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நவ் தட் அவுட் ஆஃப் த வே, இப்போ நம்ம வந்து மேட்சை பத்தி வருவோம். அஃப்கோர்ஸ் எஃப்சி கோவா கமிட்டி சென்னை எஃப்சி. சென்னைக்கு வந்து ஒரு ஹோம் கேமு அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். பட் வந்து எஃப்சி கோவா பார்த்தீங்கன்னா வந்து மல்லாடி நம்ம பயங்கரமா டாமினேட் பண்ணிருக்காங்க. ஓவர் ஆல் தீஸ் இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே ஈவன் லாஸ்ட் சீசன் நல்லாவே டாமினேட் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் வி ஒன்லி பீட்டன் ட்வைஸ் நினைக்கிறேன் மரணால. அவ்வளோ ஒரு கேவலமான ரெக்கார்டு. அதுவும் வந்து ஒரு வாட்டி பிளே ஆஃப்ஸ்ல, ஒரு வாட்டி ஐ திங்க் 2016 நினைக்கிறேன். அந்த 2020 சீசன் ஒரு 4-1 அடிச்சோம். அதுக்கப்புறமா ஒரு வாட்டி கூட கோவா ஹோம் அடிக்கல. வரிசையா பார்த்தோன்னா 3-2, 4-1 அந்த மாதிரி நிறைய லாசஸ் ஆயிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி வி கேன் ஒன்று டர்ன் ஓவர் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அகேன்ஸ்ட் த வெரி குட் எஃப்சி கோவா டீம். 5 மேட்ச் ஆடிருக்காங்க, 2 வின் 3 டிராஸ், பட் தேவ் நாட் லாஸ்ட் எட். ஸோ அதனால அந்த ஒரு நல்ல இது இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் தேவ் காட் சம் குட் பிளேயர்ஸ் ஆல்சோ. லைக் அவங்க பிளேயிங் லெவன்ல பாத்தீங்கன்னா ஈவன் லாஸ்ட் கேம் வந்து 2 ஃபாரினர் தான் இருந்தாங்க. அவங்க ஸ்குவாட்ல எப்படி நாட் எக்ஸாக்ட்லி ஷுர், பட் கம்மி ஃபாரினர்ஸ் வச்சு நிறைய இந்தியன்ஸ் வச்சு ஆடுறாங்க. அண்ட் மனோலோ மார்க்கெஸ் ஆஃப்கோர்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி தேட். ஸோ அதுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ் ஐஎஸ்எல் ஹஸ் சீன். அண்ட் அதுலயும் 2 டிரா யார் கூட பாத்தீங்கன்னா 10 men டீம்ஸோட டிராப் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா ஹோம்ல இன்டர்காஷி அகைன்ஸ்டா 10 men இன்டர்காஷி அகைன்ஸ்டா டிராப் பண்ணாங்க. லாஸ்ட் கேம் கூட பார்த்தோம்னா 10 men பஞ்சாப் கூட முக்கி மோதிகளும் டிரா பண்ணானுங்க. இன்ஃபேக்ட் till the opposition went to 10 men, கோலே ஸ்கோர் பண்ணல. ஒன்லி பஞ்சாப் 10 men போனதுக்கு அப்புறம் தான் கோவாவே ஸ்கோர் பண்ணானுங்க. அண்ட் ஈவன் தி சேம் திங் இன்டர்காஷியோட 10 பேர் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க ஸ்கோர் பண்ணானுங்க. சொன்னால ஸோ அந்த விதத்துல அது லோ பிளாக்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி when they go down to 10 men, but still they still have that attacking and the creativity and the flair எல்லாமே இருக்கு through their players. The Dragic one of the most important key player. உங்களுக்கு 5 மேட்ச்ல 4 கோல், 1 அசிஸ்ட். ஸோ வந்து முக்கியமாக தேவைப்படும். அண்ட் அப் டாப் இஷான் பண்டிட்டாக்க சென்னையினாலே ஒரு இது நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் ஞாபகம், ஐ திங்க் லாக்டவுன் சீசன்ல வின் பண்ணியிருந்தோம். வந்தா அப்படியே கரெக்டா எண்ட்ல வந்து சூப்பர் சப்பா வந்து நம்மளுக்கு எதிர்க்க கோல் வச்சா. அண்ட் டிஃபென்ஸ்ல ஆகாஷ் சங்வான் அண்ட் லெஃப்ட் பேக் இன்னும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. எஸ், நம்ம கிட்ட இருந்தோம். அப்படியே ஃப்ரீ கான்ட்ராக்ட்ல அப்படியே வந்து போறா அப்படின்னு விட்டோம். யா அது. அப்புறம் சந்தேஷ் ஜிங்கன் இருக்கவே இருக்காரு. சந்தேஷ் ஜிங்கன் பத்தி நான் போடாத நாளே கிடையாது. ஐ வில் கீப் ஆன் பேசிங் ஹிம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அமேசிங்கான பிளேயர் சந்தேஷ் ஜிங்கன் அவர்கள். அண்ட் அமாங்ஸ்ட் அதர் பிளேயர்ஸ் ஆல்சோ. ஸோ ஒரு டீசன்ட் ஸ்குவாட் இருக்கு அவங்க கிட்ட. நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான கேமா இருக்கும். அண்ட் நம்ம இன்னொரு சைட் பார்த்தோம்னா 2 மேட்ச் தோத்தோம். மும்பை சிட்டியோடையும் மோகன் பகான் 2 வெரி டஃப் சைட்ஸ். இப்போ அதுக்கப்புறமா வந்து ஒடிஷாவோடையும் கேரளா பிளாஸ்டர்ஸோடையும் எஸ் 2 கேமே ஜெயிக்கல, ஒரே ஒரு கோல் தான் அடிச்சிருக்கோம். பட் அட்லீஸ்ட் வந்து we have kept clean sheets in both of them. கடைசி 2 கேம்ல க்ளீன் ஷீட் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 கேம்லையும் பார்த்தோன்னா அவ்வளோ பெருசா கன்சீட் பண்ணல. ஸோ 4 கேம்லையுமே பார்த்தோன்னா 4 கேம்ல 4 கோல் கன்சீட் பண்ணிருக்கோம், விச் இஸ் நாட் பேட். பட் ஸ்டில் வந்து டிஃபென்ஸ் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் சொன்னேன். பிகாஸ் கேரளா கேம்லையும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சீங் த ஹைலைட்ஸ் தான் சொன்னா நம்ம சான்சஸ் கன்சீட் பண்ணோம். அவங்க போஸ்ட்ல அடிச்சானுங்க. நவாஸ் வந்து ஹேட் டு மேக் சம் சேவ்ஸ். ஸோ அதனால வந்து எஸ் டிஃபென்ஸ் இஸ் பெட்டர், பட் ஸ்டில் நான் இம்ப்ரூவ் பண்றது கூட எனக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அதுல ஒண்ணு நான் என்ன அட்ரிபியூட் பண்ணேன்னா இந்த கன்சிஸ்டன்ட் பேக் ஃபோர். எல்லா 4 கேமுமே வந்து கிளிஃபர்ட் மெனண்டாஸ் பிளே த சேம் பேக் ஃபோர்.
டின்லியானா, பிரீத்தம் கோட்டால், எல்சீனியோ அண்ட் மந்தராவ் தேசாய் இந்த 4 பேரையும் அப்படியே வந்து ஸ்டேடியம் மெயின்டைன் பண்ணிக்கிற பேக் ஃபோர்ல தட் ஹெல்ப்ஸ். ஸோ அப்பதான் அந்த கோஆர்டினேஷன் கம்யூனிகேஷன் எல்லாமே கோல் கீப்பரோட நல்லா இருக்கும். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் தட் டு கண்டினியூ. ஹோப்ஃபுல்லி கண்டினியூ ஆக ஆக அந்த கிளீன் ஷீட்ஸ்க்கு வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா இந்த கேம்ல கண்டிப்பா கிளீன் ஷீட்ஸ் தேவை. பிகாஸ் கோவா தே ஹேவ் கோல் ஸ்கோரர்ஸ் இன் தம், எஸ்பெஷலி டிராசிச், பண்டிட்டா, தே ஆர் லீத்தல் கோல் ஸ்கோரர்ஸ். ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம டிஃபென்ஸ் ஹேஸ் டு ஸ்டெப் அப் பிக் டைம். டிஃபென்ஸ் ஒரு பக்கம்னாலும் அட்டாக் வந்து ஒரு பக்கம் ரொம்ப இது வரைக்கும் இட்ஸ் நாட் பீன் கிரேட். எஸ், கேரளா கேம்ல கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு, ஒடிஷா கேம்ல நிறைய பெட்டரா இருந்துச்சு. we're getting better and better. இனிகோ மார்டின் இஸ் கெட்டிங் ஆன் த பால் மோர். அப்புறம் நகுவேரா இஸ் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன். பெமாவர் கொஞ்சம் பெட்டரா ஆடுறா அப்படி. இம்ரான் ஒரு பக்கம், ஃபரூக் வந்து லெஃப்ட்ல வந்து பெட்டரா ஆடினா அப்படி. ஹூ நியூ ஃபரூக், இர்ஃபான் பல ஃபரூக் ஒரு லெஃப்ட் விங், ஒரு ஸ்ட்ரைக்கர் பல லெஃப்ட் விங்ல போட்டான்னா நல்லா இருக்கும். யாருக்கும் தெரியல பாத்தீங்களா? ஸோ அதனால ஸோ அட்டாக் இஸ் ஸ்லோலி கெட்டிங் பெட்டர், டிஃபென்ஸ் கூட பெட்டர் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஆஸ் எ டீம் பெட்டர் ஜெல் ஆகிறோம். என்ன பிரச்சனை, நம்ம மார்ச் 7க்கு அப்புறமா ஆடவே இல்லை. தி ரீசன்ட்லி பிளேயர் ஆன் மண்டே நைட். ஸோ அந்த கேப் வந்து நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் லெட்ஸ் சி. எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு இந்த கேம்ல. ஐ திங்க் வில் அட்லீஸ்ட் கெட் அ ட்ரா இன் திஸ் கேம். நீங்க எப்படின்னு போடுங்க. அண்ட் மை ப்ரெடிக்டட் லைனப் மோர் ஆர் லெஸ் சேம் தாங்க. லைக் வந்து ஐ வில் கீப் த சேம் பேக் ஃபோர். ஐ வில் ஸ்டார்ட் பெமமர் அலாங் சைட் ஜிதேஷ்வர். அதுக்கு முன்னாடி வந்து நொக்வேரா போட்டு ஆடுவேன் நான். இனிகோ மார்டின் அப் ஃப்ரண்ட், லெஃப்ட்ல வந்து ஃபரூக், ரைட்ல வந்து இம்ரான். இதுதான் என்னுடைய லைனப்பா இருக்கும். உங்களோட லைனப்பா இருக்கும்னு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த கேம்ல கீ பேட்டில்ஸ் நான் என்ன பாக்குறேன்னா, இனிகோ மார்டின் வர்சஸ் சந்தேஷ் டிங்கன். சந்தேஷ் டிங்கன் நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ இனிகோ மார்டின் வந்து கூட கொஞ்சம் ஹெல்ப் வச்சு ஆடினா நல்லா இருக்கும். அவரே வந்து சோலோவா பால் எடுத்துன்னு போனோம்னா சந்தேஷ் டிங்கன் வந்து அவர் தூக்கி போட்டு சாப்பிட்டுருவாரு. பிகாஸ் தட் இஸ் த கேலிபர் ஆஃப் டிஃபெண்டர் சந்தேஷ் டிங்கன் இஸ். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா டிராசிச் வர்சஸ் நம்ம டிஃபென்ஸ். டிராசிச் இன் எக்ஸலன்ட் ஃபார்ம். அந்த டிராசிச்சை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? ஏன்னா டிராசிச்க்கு மனோல மார்க்கெஸ் டிராசிச் எப்படி யூஸ் பண்ணனா, ஹீஸ் கைண்ட் ஆஃப் லைக் த கண்ட்ரோலர். அவர் இந்த கோவா என்னெல்லாம் அட்டாக்ல பண்ணுதோ அவர் சுத்தி தான் நடக்குது. ஸோ டிராசிச்சை நம்ம பயங்கரமா கண்ட்ரோல்ல வைக்கணும். அந்த டிஃபென்ஸ் கண்ட்ரோல்ல வைக்குமா? ஹோப்ஃபுல்லி வீடும். எனக்கு எல்சினி மேல கூட நம்பிக்கை இருக்கு. பிரீத்தம் கோட்டால் அப்பப்போ நல்லா பண்ணுவோம், அப்படியே அப்பப்போ சில வந்து கிறுக்குத்தான ஆயிடும் அவருக்கு. ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி அந்த பேலன்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம டிராசிச்சை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா நம்ம கேமை 50% ஜெயிச்சிட்டோங்க. அதை நான் சொல்லுவேன் நான் கண்டிப்பா. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா பிரைசன் ஃபெர்னாண்டஸ் வர்சஸ் டின்லியானா ரால்டே. பிரைசன் ஃபெர்னாண்டஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஃபுட்பாலர். லாஸ்ட் 1-2 இயர்ஸ் பார்த்தோம் நம்ம கோவா வந்து எப்படி டெவலப் பண்ணி அங்க எப்படி சூப்பரான பிளேயரா வந்திருக்காரு அப்படின்னு. ஸோ டின்லியானாக்கு அகேன்ஸ்டா அவர் வந்து இந்தியா அகேன்ஸ்டா அவர் எப்படி பண்ணுவாரு? டின்லியானா வந்து அவர் பயங்கரமா கண்ட்ரோல்ல வைக்கணும். பிகாஸ் பிரைசன் வந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள அப்படின்னு உங்களுக்கு தான் ஈஸியா போயிடுவா அப்படி. ஸோ அதனால டின்லியானா நீங்க வந்து பயங்கரமா பிரைசன் ஃபெர்னாண்டஸை ஜாக்கிரதையா பார்க்க வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து மெயின் பேட்டில்ஸா பாக்குறேன். இனிகோ மார்டின் வர்சஸ் சந்தேஷ் டிங்கன், டிராசிச் வர்சஸ் ஆர் சென்டர் பேக்ஸ் அண்ட் பிரைசன் ஃபெர்னாண்டஸ் வர்சஸ் டின்லியானா ரால்டே. இதெல்லாம் நான் வந்து மெயின் கீ மேட்சப்ஸா பாக்குறேன். நீங்க யாருக்கு பாப்பீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ இதுதான் சென்னை வர்சஸ் கோவா. அகைன் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதா திரும்பவும் சொல்றேன் நானே. உங்களால முடிஞ்சா மறுநாள் எனக்கு போயிட்டு மேட்சை பாருங்க. புக் மை ஷோல 200 ரூபா, 300 ரூபா, 350 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க புக் பண்ணிட்டு போகலாம். அண்ட் நேரு ஸ்டேடியம்னா மெட்ரோ பக்கம், சென்ட்ரல் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ ஈஸியா பஸ் கிடைக்கும், ட்ரெயின் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அங்கே போது கூட பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ தைரியமா போங்க, சூப்பர் மார்க்கெட்ஸோட உட்காருங்க, சாண்ட் பண்ணுங்க, டீமை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் வின்னா வரும் அப்படின்னு நான் நம்புவேன். ஐ டோன்ட் திங்க் வில் வின். நான் வந்து ஒரு 2-2 டிரான்னு சொல்றேன். ஐ திங்க் இட் வில் பி ஹை ஸ்கோரிங் டிரா. நல்ல கேமா இருக்கும். நல்ல ஒரு 2-2 ஹை ஸ்கோரிங் டிரா இருக்கும். லாஸ்ட் இயரும் 2-2 தான் ஆச்சு. ஸோ இந்த வாட்டியும் நான் 2-2 சொல்லிக்க விரும்புறேன் நான். நீங்க என்ன ப்ரெடிக்ஷன் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ இதான் என்னுடைய ப்ரீவியூ மக்களே, சென்னை வர்சஸ் எஃப்சி கோவா. அண்ட் உங்களுடைய லைனப்ஸ், உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் சண்டே நான் உங்களை வாட்ச் எல்லாம் கூட உங்களை சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.